பன்னிரு திருமுறைகளில் திருமூலர் எழுதிய திருமந்திரம் 10ஆம் திருமுறை ஆகும். இது 3000 பாடல்களை கொண்டது. திருமூலர் பல்லாண்டு காலம் உயிர் வாழ்ந்திருப்பார் என்பது நூற்கொள்கை. திருமூலர் ஒரு யோகி. ஆகவே அவர் தான் கற்ற வித்தையை உலகிற்கு கூறுகின்றார். உடல் வேறு, உயிர் வேறு. இவை இரண்டும் ஒன்று சேர்ந்து இருந்தால்தான் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதி பொருட்களையும் அடைய முடியும் என்ற அந்த உபாயத்தை திருமூலர் நமக்கு கூறுகின்றார். நாம இன்னைக்கு முதல் தந்திரம்ல இருக்கிற 4வது பாடல்ல இருந்து 10வது பாடல் வரைக்கும் தெரிஞ்சுக்க போறோம். உயிரின் உயிரே அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. விளக்கம்: உலகின் அனைத்து உயிர்களுக்கும் மெய்ப்பொருளாய் இருப்பவனை, இந்த உலகின் படைப்பிற்கு வித்தாக இருப்பவனை, தன்னிடம் அடைக்கலமாய் சேர என்னை அனுமதித்தவனை பகலும் இரவும் பணிந்து வணங்கி என் அறியாமை நீங்க பெற்றேனே. தனக்கு ஒரு உவமை இல்லாதவன், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே. விளக்கம்: சிவபெருமானை போல் ஒரு தெய்வத்தை உலகமெங்கும் தேடினாலும் பார்க்க முடியாது. அப்பெருமானுக்கு உவமையாய் மனிதர்கள் யாரையும் ஒப்பிட முடியாது. அந்த சிவபெருமான் இந்த உலகத்தையும் கடந்து நின்று பொன்னொழியாய் மின்னுகிறான். செந்நிறமான சடைமுடி கொண்ட தாமரையான் அவன். அவனன்றி எதுவும் இல்லை, அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்று இல்லை, அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே. விளக்கம்: சிவனை விட மேன்மையான தேவர் யாரும் இல்லை. சிவனை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறு இல்லை. சிவனருள் இல்லாமல் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்கள் இல்லை. சிவன் இல்லாமல் முக்தி அடையும் வழியை நான் அறியேனே. ஒப்பிட முடியாத கடவுள் சிவன். முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கும் மூத்தவன். தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன். தன்னை அப்பா எனில் அப்பனுமாயுளன். பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே. விளக்கம்: படைப்பெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே உள்ள பழமையானவன் சிவபெருமான். அவன் அயன், அரி, அரண் ஆகிய மூவர்க்கும் மூத்தவன். தன்னை எதனோடும் ஒப்பிட முடியாத தனித்துவமிக்க தலைமகன் அவன். தன்னை அப்பா என்று அழைப்பார்க்கு அப்பனுமாய் உள்ளவன். அவன் பொன்னை போன்ற ஒளிமயமான உபதேசங்களை தருபவன். சேயினும் நல்லன், தீயினும் வெய்யன், புனலினும் தன்னியன், ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு, தாயினும் நல்லன் தாழ்ச்சடையோனே. விளக்கம்: தாழ்ந்த சடை கொண்ட சிவபெருமான் தீயை விட வெப்பமானவன், தண்ணீரை விட குளிர்ந்தவன். ஆனாலும் ஈசன் அருளை அறிந்து கொள்பவர் இங்கு யாரும் இல்லை. அந்த சிவன் குழந்தையை விட நல்லவன், தாயை விட அன்பானவன். அவன் அடியவரின் பக்கத்தில் எப்போதும் துணையாக இருப்பான். தனக்கோர் தலைவன் இல்லாதவன், பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. விளக்கம்: என்னால் வணங்கப்படும் இறைவனின் பேர் நந்தி. அவ்விறைவன் பொன்னாலே பின்னப்பட்ட சடையை பின்னால் உடையவன். நாம் வணங்கும் அந்த சிவனால் வணங்கப்படக்கூடிய தெய்வம் என்று உலகில் எதுவும் கிடையாது. எல்லாம் சிவனே. தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மலைபொலி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன் கடலாமே. விளக்கம்: இந்த பெரிய நிலப்பரப்பாகிய உலகை தாங்கியவாறு வானமாக நிற்பது சிவபெருமானே. சுடும் தீயாக இருப்பவன் அவனே. சூரியனும் அவனே, சந்திரனும் அவனே, மழையை பொழியும் தாயும் அவனே, பெரிய மலையும் அவனே, குளிர்ந்த கடலும் அவனே. சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.